சுஜா சமையலோட வீட்டு முறை தயாரிப்புகள் முழு கருப்பு உளுந்தில் பண்ண கருப்பு உளுந்தங்களி மாவு, 40 வகையான பொருட்கள் சேர்த்து பண்ண சத்து மாவு, எல்லா வகையான குழம்புக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள், 60 வகையான மூலிகை சேர்த்து பண்ண ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில், கேரள ட்ரெடிஷ்னலான மன்சிஸ்த் ஆயில், குங்குமாதி தைலம், மூலிகை குளியல் பொடி, மூலிகை சீயக்காய் தூள், குழந்தைகளுக்கு மசாஜ் பண்ணி குளிப்பாட்டுறதுக்காக கேரட் பீட்ரூட் ஆயில், மூட்டு வலி தைலம், இது போக இட்லி பொடி, பருப்பு பொடி, முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை சூப் பவுடர்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜா சமையல். 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி 6வது நாள். இன்றைக்கி காலையில் எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் பார்த்தேன். என்னோடய வெயிட் 88 கிலோ இருக்குது கரெக்டாக. நேற்று 88.3 இருந்துச்சு. இப்போ அடுத்ததாக என்னோடய ஹஸ்பண்டுக்கு வெயிட் பார்க்கலாம். இன்றைக்கி அவரோட வெயிட் 82.8. நேற்று 83.2 இருந்தாங்க. டே 1லேருந்து இது வரைக்கும் நான் வெயிட் எதையுமே நோட்டில் எழுதி வைக்கலை. இன்றைக்கி 2 பேரோட வெயிட்டையும் டே 1லேருந்து இப்போ டே 6 வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டுருக்கேன். இந்த மாதிரி நான் டே 1லேருந்தே எழுதி வச்சுருக்கணும், எழுதி வைக்காமல் விட்டுட்டேன். அதனால் டே 1லேருந்தே என்ன வெயிட் இருந்தேன், இப்போ வரைக்கும் எவ்வளோ வெயிட் இருக்கேன் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எழுதி வைக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் நம்ம என்ன டயட் இருந்தோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மறுநாளைக்கு வெயிட் லாஸ் இருக்கும். அதனால் நம்ம என்ன ஃபுட்டு எடுத்துக்கலாம், எதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நமக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். என்னோடய வெயிட் டே 1ல் 90.6 இருந்தது. 2வது நாள் பார்த்திங்கன்னா 89.7 இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாள் எப்போவுமே வெயிட் கொஞ்சம் அதிகமாக தான் குறையும். எனக்கு 900 கிராம் வரைக்கும் குறைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 89.3 கிராம் குறைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 88.7. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 88.3. இந்த மாதிரி 400, 300ன்னு இதே தான் குறைஞ்சிட்டு வருது. ஆனால் இந்த அளவுக்கு குறையிறதே ரொம்ப பெரிய விஷயந்தான். கடைசியாக இன்றைக்கி டே 6ல் என்னோடய வெயிட் கரெக்டாக 88 கிலோ இருக்குது. நம்ம இந்த மாதிரி இயற்கை உணவுகளாக எடுத்துக்கும் போது மட்டும்தான் நமக்கு இவ்வளோ கம்மியான டைமில் வெயிட் லாஸ் இவ்வளோ அதிகமாக இருக்கும். நார்மலாக நம்ம கொஞ்சமாக இட்லி, தோசை மற்றதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு வாரத்துக்கெல்லாம் 1 கிலோ குறைஞ்சாலே பெரிய விஷயம். இப்போ அடுத்ததாக என்னோடய ஹஸ்பண்டோட வெயிட்டையும் நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அவர் டே 1ல் 85.4 இருந்தார். மறுநாள் பார்த்திங்கன்னா 84.9. அதுக்கு அடுத்தது 84.3. எனக்கும் அவருக்கும் ஒரே மாதிரி தான் ஓரளவுக்கு வெயிட் குறைஞ்சிட்டே வந்திருக்கு. டே 6ல் பார்க்கும்போது 2 பேருக்குமே கரெக்டாக 2.6 கிலோ அளவுக்கு குறைஞ்சிருக்கு. நாங்கள் 2 பேரும் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட் வரைக்கும் ஒரே மாதிரியான டயட் தான் எடுத்துக்கிறோம். ஆனால் வெயிட் குறையிறது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அவருக்கு கூட குறைஞ்சிருக்கும், எனக்கு கம்மியாக குறைஞ்சிருக்கும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் குறையும். 2 பேருக்கும் அதே மாதிரியே வெயிட் குறையாது. அதனால் அதை பற்றியெல்லாம் நம்ம பெருசாக யோசிச்சுக்க தேவையில்லை. கடைசியில் பார்த்திங்கன்னா டே 6ல் 2 பேருக்குமே கரெக்டாக 2.6 கிலோ குறைஞ்சிருக்கு. இன்றைக்கி நாங்கள் காலையில் மார்னிங் எந்திரிச்ச உடனே எப்போவும் போல் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி குடித்தோம். அதுக்கப்புறமா மார்னிங் 10 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டோம். நடுவில் டீ எதுவுமே எடுத்துக்கல. எதுக்காக இன்றைக்கி மார்னிங் 10 மணிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நேற்று ஈவினிங் கடைசியாக நாங்கள் 6 மணிக்கு சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு எடுத்திருக்கோம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் கரெக்டாக ஒரு 16 மணி நேரம் இன்றைக்கி நாங்கள் இருந்திருக்கோம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பப்பாளி பழம், சின்னதாக வாழைப்பழம் 3, அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸ்தா பருப்பு ஒரு 6-7 எடுத்து வச்சுருக்கேன். நட்ஸ் எடுத்துக்கும் போது எப்போவுமே கொஞ்சம் அளவாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி டயட்டில் வாழைப்பழம் எடுத்துக்கும் போதும் செவ்வாழைப்பழமாக இருந்தால் நீங்கள் 1 மட்டும் எடுத்துக்கோங்க. மற்ற எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் அளவுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் கூடவோ கம்மியாகவோ நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. பொதுவாக வாழைப்பழம் நீங்கள் டயட்டில் சேர்த்துக்கும் போது அதை காலையிலையோ இல்லைனா மத்தியானமோ எடுத்து முடிச்சிருங்க. நைட்டுக்கு சாப்பிடாதீங்க. ஏன்னா நைட் சாப்பிட்டிங்கன்னா மறுநாள் உங்களுக்கு வெயிட் ரொம்ப கம்மியாக தான் குறையும். மார்னிங் 10 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறமா 11 மணிக்கு நாங்கள் அந்த இளநீ சாப்பிட்டுக்கிட்டோம். மத்தியானத்துக்கு இப்போ 1 மணி ஆகுது. இப்போ நாங்கள் சாலட் செய்ய போகிறேன்.
பயறு வந்துட்டு அன்றைக்கே ஊற வச்சு 2 நாள் வந்து முளை கட்டி எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி இந்த பயறு சாலட் வந்துட்டு நான் 3 பேருக்கு செய்ய போகிறேன். இந்த முளை கட்டின பயரும் வந்துட்டு நீங்கள் ரொம்ப அளவாக தான் எடுத்துக்கணும். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அதிகமாகவும் எடுத்துக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒருத்தங்க வந்துட்டு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த வெயிட் லாஸ் டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஆனால் வாரத்துக்கு ஒரு 2 நாள் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த முளை கட்டின பயரோட நான் கொஞ்சமாக வந்துட்டு வெங்காயம், அடுத்தது வெள்ளரிக்காய், இப்போ வந்து துருவின கேரட், அடுத்ததாக மாங்காய், இது எல்லாமே கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நமக்கு நல்லா க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி கட் பண்ணும்போது உள்ளே உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு மேலே உள்ள அந்த பீஸை மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து மாங்காவை தான் தோல் சீவிட்டு நான் இந்த மாதிரி சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டுக்காக உலர் திராட்சை வந்துட்டு பச்சை கலரில் உள்ளதும், அதுக்கு அடுத்ததாக கருப்பு நிற உலர் திராட்சை 2மே சேர்த்துக்கிறேன். 2மே சேர்த்துக்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாதுங்க. ஏதாவது ஒன்று இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி ஊற வைக்காமல் தான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதில் வந்துட்டு ஒரு 50 கிராமுக்கு மேலேயே இருக்கும் வறுத்த நிலக்கடலையை வந்துட்டு தோலெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் நான் சேர்த்துருக்கேன். என்கிட்ட இப்போ ஜீரா பவுடர் இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. நீங்கள் ஜீரா பவுடர் இருந்தாலும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக சால்ட்டு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழமும் இதோட நம்ம பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். இந்த இயற்கை உணவுகள் மட்டுமே எடுக்கக்கூடிய இந்த டயட்டில் வந்துட்டு நிறைய ஃப்ரூட்ஸாக எடுக்கும்போது நமக்கு ஏதாவது காரமாக சாப்பிட்ணும், கிறிஸ்பியாக சாப்பிட்ணும், க்ரன்ச்சியாக சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி சாலட் வந்து செஞ்சு சாப்பிட்றது. இந்த சாலட்டில் வந்து தக்காளி, லெமன்லாம் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் நீங்கள் மிக்ஸ் பண்ணி முடித்த உடனே கையோட உடனே சாப்பிட்டு முடிச்சிருங்க. ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சத்துக்கள் வந்துட்டு நல்லா முழுமையாக கிடைக்கும். பொதுவாக நம்ம டயட் இருக்கும்போது கார்போஹைட்ரேட், அதுக்கப்புறமா பால் பொருட்கள், வெள்ளை சீனி, மைதா மாவு, இட்லி, தோசை, ரைஸ் ஐட்டம், நான்வெஜ், முட்டை, இந்த மாதிரி எல்லா ஐட்டத்தையும் நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இயற்கை உணவுகள் மூலமாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு வந்து உடல் எடை குறைய ஆரம்பிச்சிரும். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் போக போக உங்களுடைய உடம்பும் மனசும் அதுக்கு வந்து நல்லா பழகிரும். ஒரு 3 கிலோ 4 கிலோ குறைய ஆரம்பிக்கும் போது நீங்கள் நிறைய ட்ரெஸ்ஸு வந்துட்டு பத்தாமல் வெயிட் கூடி இருக்கும்போது போடாமல் வச்சுருப்பீங்க. அதெல்லாம் எடுத்து போட்டு பாருங்கள். உங்களுக்கு அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் நம்ம நல்லா வெயிட்டு குறைஞ்சி இன்னும் நம்ம பத்தாமல் நிறைய ட்ரெஸ்ஸு வந்து வச்சுருப்போம். அதெல்லாம் எடுத்து போடணும் அப்படின்னு நினப்போம். வெயிட் அதிகமாக நம்மளால் கீழே உட்காந்து எந்திரிக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை மாதிரி ஆகிடும். இதனால் நம்ம சோஃபாவில் உட்கார்றது, சேரில் உட்கார்றது, இல்லை உட்கார முடியலைன்னா நின்றுக்கிட்டே இருக்கிறது, இது மாதிரியெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த வெயிட் லாஸ் ஜர்னியில் இன்னும் சில பேர் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுக்குறேன். அதில் வந்து நீங்கள் ஹாய்ன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு சார்ஜஸ் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் உங்களுடைய டயட் அண்ட் வெயிட் அன்னன்னைக்கு இருக்கிற வெயிட்டை வந்துட்டு அதில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இருக்கிற டவுட் எல்லாத்தையும் நம்ம அதில் கிளியர் பண்ணிக்கலாம். ஈவினிங் வந்துட்டு ஒரு 4 மணி போல் நாங்கள் முருங்கைக்கீரை சூப் வந்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா ஈவினிங் 6 மணிக்கு எங்களுடைய டின்னர் எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் திராட்சை பழம், ஒரு மாம்பழத்தை கட் பண்ணி ஆளுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 6-7 பிஸ்தா எடுத்துக்கிட்டோம். இந்த டயட்டில் இருக்கும்போது வாழைப்பழம் வந்துட்டு காலையில் இல்லைனா மத்தியானம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன்ல, அதே மாதிரி இன்னும் சில ஃப்ரூட்ஸ் எடுக்கும்போது அளவு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பச்சை திராட்சை, மாம்பழம், சப்போட்டா, பலாச்சொலம் இதெல்லாம் அளவு வந்துட்டு ரொம்ப அதிகமாக எடுத்திங்கன்னா மறுநாள் பார்த்திங்கன்னா வெயிட்டு கொஞ்சம் கம்மியாக தான் குறைஞ்சிருக்கும். அதனால் இந்த மாதிரி பழங்கள் எடுத்துக்கும்போது கொஞ்சம் அளவு பார்த்து கம்மியாக எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நைட்டு 9 மணிக்கு வெயிட் லாஸ் பவுடர் குடிச்சிட்டு எங்களுடைய டயட்டை நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். இதுதான் இன்றைக்கி நாங்கள் எடுத்துக்கிட்ட டயட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது இன்னும் பலருக்கு வந்து போய் சேரும்.